வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. லேட்டஸ்டா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் கிட்ட நான் சொன்னேன், இந்தியால எல்லாம் எதுக்கு போய் இன்வெஸ்ட் பண்றீங்க? உலகத்திலேயே அதிகமா டாரிஃப் போடுற நாடு இந்தியா தான். அவங்களுக்கு இல்லாத வளமா இந்தியால போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ட்ரம்போட ஒரு இன்டர்வியூ வைரல் ஆகுது. இத கோட் பண்ணி கங்கனா ஒரு ட்வீட் போடுறாங்க. எதுக்கு ட்ரம்புக்கு இந்தியா மீது இவ்வளவு கோபம்? இத்தனைக்கும் பார்த்தா நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட், ஆனா இந்த உலகத்துக்கே விஸ்வகுரு எங்க தலைவர் மோடி. நீங்க 2 முறை தான் வந்து அமெரிக்க அதிபரா இருக்கீங்க, ஆனா எங்க ஜி 3 முறை பிரதமரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய ஜித்தனா இருக்கலாம், ஆனா எங்க மோடி ஜித்தனுக்கும் ஜித்தன். இந்த சூழ்நிலையில நீங்க ஏன் இந்தியாவை டார்கெட் பண்றீங்க? மோடிய பார்த்து உங்களுக்கு பயமா, இல்ல உங்க அதிபர் பதவி மேல உங்களுக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிஞ்சு அதை டிலீட் பண்ணிட்டு இன்னொரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியுடைய நேஷனல் பிரசிடென்ட் ஜே.பி. நட்டா எனக்கு போன் பண்ணி உடனே அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதனால அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் இந்த ட்வீட்டை நான் டிலீட் பண்றேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல இருந்து 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஒண்ணு, நீங்க போய் பாஜகவுல ஜாயின் பண்ணணும்னா சிந்திக்கக்கூடிய திறமைய மூளைய கழட்டி ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் பாஜகவுல ஜாயின் பண்ணணும். நீங்க சுயமா சிந்திச்சு உங்க சொந்த கருத்துக்களை எங்கேயும் நீங்க பதிவிட முடியாது, பதிவிடவும் விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம குஷ்பு, கங்கனா ரனாவட் போன்றவர்கள், குஷ்புவே எடுத்துக்கங்களேன். காங்கிரஸ்ல இருந்த போது எவ்வளவு தைரியமான பெண்மணியா இருந்தாங்க, தன்னுடைய கருத்துக்களை எவ்வளவு சுதந்திரமா அவங்க பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாஜகவுக்கு போனப்புறம் 10ஓட 1 11ன்னு மத்த சங்கிகள் மாறி இந்த அம்மாவும் சிங்கி தானே அடிச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, ட்ரம்புக்கு எதிரான எந்த விமர்சனமும் பாஜகவுக்கு பிடிக்கல, பயப்படுறாங்க. எதிர்மறையான விளைவுகள் வந்துருமோ அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஜே.பி. நட்டா மூலமா அழுத்தம் கொடுத்து உடனே அந்த ட்வீட்டை டிலீட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த அம்மா பதிவு போடுது, உடனே போன் பண்ணி டிலீட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லிருப்பாரா? திட்டி இருப்பாரு. உனக்கு ஏன் இந்த வேலை? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே நம்ம ஜியோட இமேஜ் இங்க டாரா கிழிஞ்சு தொங்குது. இந்த நேரத்துல ட்ரம்ப தேவையில்லாம நாம பகைச்சுக்கணுமா? நீ ஒரு ட்வீட்டை போட்டு அதை மத்த பேர் ரீட்வீட் பண்ணி அதுக்கு மேல வெறுப்பையும் வன்மத்தையும் கொட்டி இதெல்லாம் நமக்கு தேவையா? முதல்ல இந்த ட்வீட்டை டிலீட் பண்ணி தொலைமா அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாரு. உடனே இந்த அம்மாவும் பயந்துகிட்டு நம்ம ஜியை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறத டிலீட் பண்ணிட்டாங்க. ஆனா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்திருக்கோம். இனிமேல் நீங்க ஏதாவது டெரர் அட்டாக் பண்ணீங்கன்னா இந்த டிப்ளமேட்டிக் டாக்ஸ், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நேரா உங்க தீவிரவாதிகள் முகாம்லயே வந்து நாங்க அடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா ஆபரேஷன் சிந்தூர் மூலமா சொல்லியிருக்கோம். ஆனா இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் இந்தியாவுக்கு இது ஒரு டிப்ளமேட்டிக் வின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா உலக அரங்குல சர்வதேச அரசியல்ல நம்மளோட டிப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஆபரேஷன் சிந்தூர் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. என்னதான் நாம ராணுவம் திறமையான ராணுவமாக இருந்தாலும், என்னதான் ஆபரேஷன் சிந்தூர் மூலமா நம்ம சக்சஸ் அடைஞ்சாலும், இன்னைக்கு நம்மளுடைய வெளியுறவு பாலிசி எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இதற்கான முக்கிய காரணம் 2 பேர். ஒண்ணு பிரதமர் மோடி, இன்னொன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். நீங்க யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானுக்கு வெளிப்படையா வந்து சைனா ஆதரவு கொடுக்குது, டர்க்கி ஆதரவு கொடுக்குது, அசைபர்ஜான் ஆதரவு கொடுக்குது. ஆதரவுனா எப்படி? நாங்க பாகிஸ்தானோட நிக்கிறோம், இந்தியா செய்தது தவறு அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. ஆனா இந்தியா தரப்புல அப்படி ஒரு நாடு இருக்கா? ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னால இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது எல்லா நாடுகளும் அதை கண்டிச்சாங்க. டெரரிசம் தப்பு, இதை ஆதரிக்க கூடாது அப்படின்னு கண்டிச்சாங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாடும் இந்தியா செய்தது சரிதான், நாங்க இந்தியா பக்கம் நிக்கிறோம்னு வெளிப்படையா சொல்லவே சொல்லல. 2 நாடுகள், இஸ்ரேல், பிரான்ஸ், இவங்க 2 பேரும் ட்வீட் போட்டாங்க. அதுவும் என்னன்னா ஹை லெவல் அபிஷியல்ஸ் எல்லாம் சொல்லல. இஸ்ரேலுடைய என்வாய் இங்க யார் இருக்காங்க நம்ம நாட்டுல, அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல கூட அவங்க பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தீவிரவாதம் தவறானது, ஆனா அதுக்கு போர் ஒரு சொல்யூஷன் இல்ல, டீஎஸ்கலேட் பண்ணுங்க, வார நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாக அவர்கள் கூட பாகிஸ்தானை கண்டிக்கிறோம், இந்தியாவுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. இவ்வளவு நாடுகள் இருக்கு இந்த உலகத்துல. யுனைடெட் நேஷன்ஸ் நமக்கு ஆதரவா நிக்கல, யூரோப்பியன் யூனியன் நமக்கு ஆதரவா நிக்கல. ஏன் குவாட் இவ்வளவு பெருசா பேசுனாங்கல்ல, அந்த குவாட்ல இருக்கக்கூடிய ஜப்பான், ஆஸ்திரேலியா கூட நமக்கு ஆதரவா நிக்கலையே, ஒரு வார்த்தை கூட பேசலையே. பொதுப்படையா தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் பேசினாங்களே தவிர இந்தியா செய்தது சரின்னு யாருமே பேசல. அதற்கு காரணம் என்ன? இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 157 முறை மோடி ஃபாரின் ட்ரிப் போயிருக்கிறார், 73 நாடுகளுக்கு போயிருக்கிறார். இந்த உலகம் சுற்றும் வாலிபனுக்கு 8000 கோடி செலவழிச்சு 2 பிளைட் வேற நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். போற இடத்துல எல்லாம் இந்த சங்கி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி பாட்டு டான்ஸ்னு இவருக்கு கோலாகலமான வரவேற்பு, அங்க இருக்கக்கூடிய மோடி பக்தர்களுக்கு லாவிஷ் டின்னர்ஸ், பார்ட்டி அப்படின்னு எல்லாத்தையும் இவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. போற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்களை கட்டி போடிடா அப்படின்னு நம்மளால கட்டிப்புடி வைத்தியம் வேற பண்ணிட்டு வந்தார். இவ்வளவும் செஞ்சுட்டு இந்த நிலைமை. இன்னொரு பக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துக்கங்க, எந்த பிரஸ்ல பேசினாலும் தெனாவட்டா பேச வேண்டியது, ஓவரா பேச வேண்டியது. எந்த நாடுகளோட எல்லாம் நம்ம நட்புறவு ஏற்படுத்த முயற்சி பண்றோமோ அவங்க நாட்டுக்கே போய் அவங்களையே விமர்சனம் பண்ண வேண்டியது. இந்த வாய் துடுக்கெல்லாம் தான் இன்னைக்கு நாம தனியா நின்னுகிட்டு இருக்கோம். டெரரிசம், தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு மோடி அனௌன்ஸ் பண்ணாரு. வார் அகேன்ஸ்ட் டெரரிசம் அப்படின்னு லான்ச் பண்ணாரு. நியாயமா என்ன நடந்திருக்கணும்? தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியா பின்னால திரண்டு நின்னு சப்போர்ட் பண்ணிருக்க வேண்டாமா? ஒத்த நாடு வரல, ஒரு சப்போர்ட்டும் இல்ல, தன்னந்தனியா நாம நின்றுட்டு இருக்கோம். அப்ப என்னாச்சு? இவ்வளவு ஃபாரின் ட்ரிப் போயும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, உங்களுடைய ஃபாரின் பாலிசினால எந்த பிரயோஜனமும் இல்ல, G20 மாநாடு நடத்துனீங்களே அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம பாண்டே பேசுவாரே, இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்த்தாலே நீங்க மோடியோட நாட்டுல இருந்து வரீங்களா அப்படின்னு நடுங்குவாங்கன்னு, அதனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. விஸ்வகுருன்னு பில்டப் பண்ணீங்க, ரஷ்யா யுக்ரைன் போரையே நிறுத்திட்டாரு அப்படின்னு உதார்விட்டீங்க, உலக தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஜீதா அட்வைசர் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணீங்க. ஆனா கடைசியில இன்னைக்கு நம்ம கூட யாருமே நிக்கலையே. பாகிஸ்தான் நம்மளை தாக்கும் போதே நமக்கு இந்த கதினா, நாளைக்கு சைனா நம்மளை தாக்குனானா நம்ம நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிப்ளமசியை பத்தி ஆங்கிலத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டிப்ளமசி இஸ் an art where you have to speak without saying much. குறைந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும், ஆனா நிறைய விஷயங்களை கன்வே பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த 2 நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வெளிநாட்டுக்கு போனா வாயே திறக்க மாட்டாரு. ஏன்னா ஒண்ணு அவருக்கு மொழி புரியாது, இன்னொன்னு அவருக்கு விஷயம் தெரியாது. இந்த பக்கம் ஜெய்சங்கர் வெளிநாட்டுக்கு போனாதான் ஓவரா வாய் பேசுவாரு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவை பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பாங்க? மோடியை பார்க்கும்போது ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது போல் இருக்கு, அதனாலதான் வாய மூடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஹி இஸ் இக்னரண்ட் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஜெய்சங்கரை பார்க்கும்போது ஹி இஸ் அரகண்ட் அப்படின்னு தோணும். அப்போ இக்னரண்டா இருக்கக்கூடிய ஒரு லீடரோ இல்ல அரகண்டா இருக்கக்கூடிய ஒரு லீடரோ போகும்போது நீங்க என்னதான் கட்டி பிடிச்சு காலில் விழுந்தாலும் உங்களோட நல்லுறவை ஏற்படுத்தணும்னா அவனுக்கு தோணவே தோணாது. சுத்தி இருக்கிற எல்லா நாட்டோடையும் பிரச்சனை ஏற்படுத்திருக்கீங்க. 10ஆவதுக்கு இவங்களோட இந்த ஐடி விங் இருக்குல்ல சோசியல் மீடியால, இவங்க பிரச்சனையை இன்னும் மோசம் பண்ணி விட்டுறாங்க. இப்ப கூட பாருங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பக்கம் ட்ரம்ப் எடுத்தோம் கவுத்தோன்னு பல விஷயங்களை பேசி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் அலையன்சஸ் எல்லாம் கலைச்சு விட்டுட்டு இருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல. இன்னைக்கு நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இன்னைக்குதான் நமக்கு ஒரு ரோபஸ்ட் ஃபாரின் பாலிசி தேவை. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட நட்புறவு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. எந்த நாடுமே தனியா யாரையும் எதிர்த்து நிக்க முடியாது. ஆனாலப்பட்ட யுஎஸ்கே அலைஸ் தேவைப்படுது, ரஷ்யாவுக்கு அலைஸ் தேவைப்படுது. அப்ப இந்தியா ஏமாத்துறோம். ஆனா இத பத்தி எல்லாம் இந்த சங்கி கூட்டம் சோசியல் மீடியால நினைக்க மாட்டாங்க. டர்க்கியும் அசர்பைஜானும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு சோசியல் மீடியால டர்க்கியும் அசர்பைஜானையும் கழுவி ஊத்திட்டு இருக்கு இந்த சங்கி கூட்டம். பாய்காட் டர்க்கி, பாய்காட் அசர்பைஜான் அப்படின்னு சோசியல் மீடியால ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதானி என்ன பண்றாரு தெரியுமா? அதே டர்க்கியோடையும் அதே அசர்பைஜானோடையும் வர்த்தக தொடர்பு ஏற்படுத்திட்டு இருக்காரு. நாம ஏதாவது சொன்னோம்னா நாம தேச துரோகி. அப்ப அதானிய எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? சரி, டர்க்கியை எதிர்த்து இவ்வளவு ஃபயர் விடுறீங்களே, அசர்பைஜானை எதிர்த்து இவ்வளவு ஃபயர் விடுறீங்களே, சைனாவை பத்தி ஏன் இந்த சங்கி கூட்டம் பேசவே மாட்டேங்குது? இதுங்களும் பேச மாட்டேங்குது, இதுக்கு தலைவரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்?
சைனா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாய்காட் டர்க்கி, பாய்காட் அசர்பைஜான் சொல்ற மாதிரி பாய்காட் சைனான்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த 2 நாடை விட சைனா தான் அதிகம் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் போர்லயுமே. அவங்களுக்கு சேட்டலைட் பொசிஷன் என்ன, ரேடார் ஹெல்ப் என்ன, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்த ஹெல்ப் என்ன, எல்லா விதத்திலையும் சைனா பின்னால நின்று பாகிஸ்தானை இயக்கி இருக்குது. சைனாக்காக பாகிஸ்தான் ஒரு ப்ராக்சி வார் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாய்காட் சைனான்னு தைரியமா சொல்லித்தான் பாருங்களேன். ஏன்னா அதானி அம்பானிக்கும் அங்க பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மோடி தான் ரொம்ப வீராப்பா பேசினார்ல, ட்ரேட் அண்ட் டெரர் வில் நெவர் கோ டுகெதர்னு. இப்ப சொல்ல வேண்டியது தானே, உங்களோட நாங்க எந்த ட்ரேட் ரிலேஷன்ஸும் வச்சுக்க மாட்டோம்னு. ஒன்றிய அரசு சொல்லிருக்குங்க, டர்க்கியை எதிர்த்து சொல்றாங்க, உங்களோட நாங்க வர்த்தக தொடர்பு வச்சுக்க மாட்டோம். ஏன்? சோசியல் மீடியால வந்து அழுத்தம் காரணமாக. அப்போ உங்க ஃபாரின் பாலிசிய இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பைத்தியக்கார சங்கி கூட்டத்தை வச்சுதான் நீங்க முடிவு பண்றீங்களா? அவ்வளவு மோசமா போச்சா இந்தியாவோட நிலைமை? இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டம் என்னடானா திரங்கா யாத்ரா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இன்னொரு கேவலத்தை நடத்திருக்காங்க. இறந்து போன புனித் ராஜ்குமார் நடிச்ச ஒரு படத்துல அவர் ராணுவ வீரர் கெட்டப் போட்டிருக்கிறாரு. அந்த போஸ்டரை எடுத்து அதுல மோடியோட ஃபேஸ சூப்பர் இம்போஸ் பண்ணி இந்த கூட்டம் திரங்கா யாத்ரா போய் பாருங்க மோடி சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. இத நடிகர் பிரகாஷ் ராஜ் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். நிர்வாண பேரரசர் உடைகளை கடன் வாங்கி இருக்கிறார், பாஜகவுக்கு வெக்கமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்வி. இன்னைக்கு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திருக்காங்களாம். யாரை பார்த்து பயந்து இந்த பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கீங்க? பாகிஸ்தானை பார்த்து பயந்தா, சைனாவை பார்த்து பயந்தா, இல்ல உள்ளூர்ல ஒரு சைக்கலாஜிக்கல் டெரரிசம் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா டெரரிசம் வளர்த்து வச்சிருக்கீங்களே அவங்கள பார்த்து பயந்தா? இவங்க செய்யக்கூடிய சோசியல் மீடியா டெரரிசம்னால இன்னைக்கு மற்ற நாடுகளோட நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய நட்புறவு பாதிக்கப்படுது. இதனால நாட்டுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம விஸ்வகுரு தீவிரவாதிகள் எந்த மூலையில இருந்தாலும் போய் வேட்டையாடிட்டு வந்துருவாரு. ஆனா சைனா, அமெரிக்கா, ட்ரம்ப் அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும் ஒரு வாயிலிருந்து வரவே வராது. ஏன்? பயம். இந்த லட்சணத்துலதான் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்கிற தீவிரவாதிகளை தேடி பிடிச்சு அழிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உள்ளூர்ல நீங்க வளர்த்து விட்டு இருக்கீங்களே தீவிரவாதிகள், அவங்க வாயை அடைங்க. அப்போவே நிலைமை பாதிக்கு மேல சரியாயிடும்.